கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிலீஃப்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா என்ன பார்த்தாலும் அஷ்டமத்துல உட்காந்துருக்கு. ஆக்சுவலா ராகு பாக்யஸ்தானத்துல சனி உட்காந்துருக்கு. அஷ்டமஸ்தானத்துல உட்காரக்கூடிய சந்திரன் ராகுவோ கிரகம்னாவே அது கெட்டதுதான். கிரகணம் அப்படின்னு சொன்னாவே இட்ஸ் அ பேட்னு அர்த்தம். அஷ்டமஸ்தானம்னா இன்னியும் பேடுன்னு அர்த்தம். அப்போ இங்க என்னன்னா மைனஸ் இன்டூ மைனஸ் என்ன ஆகும், பிளஸ் ஆகும். அந்த மாதிரி கிரகணம் போய் அஷ்டமஸ்தானத்தை பிளாக் பண்ணும் பொழுது கெட்டது பக்கத்துல வந்தாலும் நமக்கு டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி சில விஷயங்கள் அப்படியே மாறிடும்னு சொல்லலாம். அஷ்டமஸ்தானம்னா இடி, அடி, உத, சண்டை, சச்சரவு, அவமானம், எதிர்பாராத நஷ்டம், பயங்கரமான ஒரு பிரச்சனைல போய் மாட்டிக்கிறது, எல்லா விதமான சங்கடங்களும், எல்லா விதமான துர்சம்பவங்களும். நைட் டைம் டிராவல் பண்றவங்க, நைட் ஷிஃப்ட் பாக்குறாங்க, சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் சாப்பாடு கடை வச்சு நடத்தக்கூடிய நபர்கள் ஆகட்டும், வெளியூர்ல இருக்கக்கூடிய நபர்கள், டிரான்ஸ்போர்ட் உத்திகள், அதாவது டிரான்ஸ்போர்ட் வியாபாரம் பண்றவங்க, டிரான்ஸ்போர்ட்ல வேலை செய்யறவங்க, வண்டி வாகனங்கள் ஓட்டுறவங்க, இந்த மாதிரி பல பேருக்கு எதிர்பாராத ஒரு விஷயம் நமக்கு நடக்க போகுது.